ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாத்து நேர் பண்ணிக்கலாம். இந்த பிசுரெல்லாம் போற மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன் ஃபர்ஸ்ட் போட்ட லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளவுஸ்ல இருக்கிற அளவை எப்படியெல்லாம் எடுக்கணும், ஒரு வேலை சென்டர் கேப்பா இருந்தாலும் சரி 1/4 இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற அளவு எனக்கு கரெக்டா இருக்கு. அப்ப அந்த பிளவுஸ் இருக்கிற அளவை வந்து நான் எப்படி எடுத்து மார்க் பண்ணி கட் பண்றேன் அப்படிதான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து உயரம் கீழே இந்த டாட் இருக்க கிளியரா தெரியுது. ஸோ இந்த டாட் கிட்ட இருந்து மேல ஷோல்டர் வரைக்கும் பேக் பீஸ் இந்த உயரத்தை நம்ம எடுத்துக்கணும். டேப்ல அளந்துதான் இருக்கும். 13 இன்ச்சு உயரம். அந்த 13 இன்ச்சு உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா லைன். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு குடிச்சு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு லைன். அதுக்கப்புறம் பின்பக்க களத்தினுடைய உயரம், இந்த டேப் இருக்கு இல்லைங்களா, பேக் நெக்னுடைய டேப்பு. இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து டைலர்ஸ் கிட்ட பிளவுஸ் கொடுத்துட்டு அவங்க கரெக்டா தைச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா நாம என்ன பண்ண மாட்டோம், கீழே இருந்து அளவு எடுக்க மாட்டோம், மேல இருந்து எடுத்துருவோம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. இந்த மேல ஷோல்டர்ல இருந்து இது மாதிரி கிராஸ் எடுப்பாங்க, நேரா எடுப்பாங்க. இது வந்து முன்ன பின்ன வரும். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கீழே இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் நமக்கு எவ்வளவு இருக்குன்றது பாருங்க. கரெக்டா 4.25 இன்ச்சு இருக்கு. அந்த 4.25 இன்ச்சை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் போட்டு, அதுக்கப்புறம் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு போட்டு, இதுக்கப்புறமா மார்பு சுற்று அளவு. ஸோ அந்த மார்பு சுற்று அளவு பேக்ல இருக்கிறது பேக்குக்கும், ஃப்ரண்ட்ல இருக்கிறது ஃப்ரண்ட்டுக்கு தான் வைக்கிறோம். ஏன்னா இந்த பிளவுஸ் வந்து ஆல்ரெடி சென்டர் கேப் பிளவுஸ் தான் போட்டிருக்காங்க. நாமளும் அந்த சென்டர் கேப் பிளவுஸே போட போறோம். ஸோ அப்படி போடும்போது என்னென்ன விஷயத்த நம்ம கவனிக்கணும், இந்த மாதிரி சுருக்கம் எல்லாம் இல்லாம அழகா நீட்டா வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். பிளவுஸ் வச்சுட்டு இந்த அக்கல் பகுதியில் இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் முதல்ல எவ்வளவு இருக்குன்றதை பாருங்க. (22 இன்ச்சு இருக்கு. அதே போல இடுப்பளவு சரிங்களா, ஏன்னா பேக்ல இருக்கிறது பேக் மட்டும் தான் சொன்னோம், அதனால இடுப்பளவு சேம் அதே மாதிரி எடுத்துக்கிறோம். மார்பு சுற்று 22 இருக்கு, இடுப்பளவு 19 இருக்கு. ஸோ 19 2ஆ பிரிச்சோம்னா எவ்வளவு வருது, அப்படியே வேணா டேப் 2ஆ பிரிச்சுக்கோங்க. 2ஆ மடிச்சுட்டு இதுல என்ன அளவு வருதோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். 9.25 இன்ச்சு இடுப்பளவு, 9.25 இன்ச்சு இடுப்பளவு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு டாட்டு. மார்பு சுற்றளவு 22, 22ல பாதி 11 இன்ச்சு சரிங்களா. ஸோ இந்த 11 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருக்கிறது எனக்கு கரெக்டா இருக்குன்னு ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆம்கோலுடைய அளவு, இந்த ஆம்கோல் உயரம் இருக்கு இல்லைங்களா, இந்த கை ஜாயிண்டுடைய இடத்துல இருந்து பாட்டம் வரைக்கும் இந்த அளவு எவ்வளவு இருக்குன்றத நீங்க அப்படியே அளந்துட்டீங்க. அளந்துட்டு 8.25 இன்ச்சு இருக்கு, 8.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு பிளஸ் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிளவுஸ்ல இருக்கிற அளவுகளை நம்ம என்ன செய்யணும், அளவு எடுத்து டேப்ல எடுத்துட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம் சார். இப்ப மேல கழுத்தும் ஷோல்டர் எப்படி நாம வைக்கிறது, அது பெரிய பிரச்சனை இல்லையா. நிறைய பேருக்கு ஏதோ ஒரு தோராயமா 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, 3 இன்ச்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. கரெக்டா பிளவுஸ் இது மாதிரி எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாம அழகா இது மாதிரி நீட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதல்ல வந்து கழுத்தினுடைய அகலம், இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் இது தெரியுது நம்ம கிளியரா. இந்த ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. 7 இன்ச்சு இருக்கு. 7 இன்ச்சுல
4 இன்ச்சு மைனஸ் 6. 6ல பாதி 3 இன்ச்சு. எதுக்காக மைனஸ் பண்ண சொன்னா அப்படின்னா, நீங்க இந்த டாட் பிடிக்கிறீங்கல்ல, இந்த டாட் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா 1/2 இன்ச்சு வெளியே வரும் சால்வ். ஸோ அதுக்காக அந்த 1/2 இன்ச்சு இப்பவே நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அது இல்லாம நம்ம கழுத்து பீஸ் அடிச்சு திருப்பும் போது அது ஒரு 1/4 இன்ச்சு போகும். ஸோ ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே போட்டு கழட்டின பிளவுஸ், அப்போ நம்ம போட்டு கழட்டுறதுனால இது வந்து லூஸ் ஆகும். ஸோ அதுக்காகவே நம்ம அதுல இருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடணும். 1 இன்ச்சு மைனஸ், அப்போ 3 இன்ச்சு வரும். இங்கேயும் அந்த 3 இன்ச்சு பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கொடுங்க, கழுத்து வந்து அழகா நீட்டா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அக்ராஸ் பேக்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இப்ப நம்ம கழுத்தின் அகலம் வச்சுக்கிறது கரெக்டா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு, இப்ப இந்த மார்பு சுற்றளவு நம்ம 2 பக்கம் ஜாயிண்ட்ல எடுத்தோம் இல்லைங்களா, அதுல இருந்து கழுத்து பக்கமா எவ்வளவு இருக்குன்றத பாருங்க. 7.5 இன்ச்சு இருக்கு. ஸோ இந்த 7.5 இன்ச்சு இதுல கரெக்டா இருக்கா? 7.5 இன்ச்சு பிளஸ் 1/4 இன்ச்சு நம்ம இப்ப இதுல கட் பண்றோம், ஸ்டிச்சிங் இதுலதான் வருது. அதனால இது கரெக்டா 7.75 இன்ச்சு இருக்கு. இதுல எதுவுமே நம்ம கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஷோல்டர். இப்ப அடிப்படையா இப்பதான் பிளவுஸ் முதல்ல கத்துக்கிறோம்னா கூட இது ஈஸியா நீங்க பார்த்து கத்துக்கலாம். அடுத்தது ஷோல்டருடைய அளவு எவ்வளவு இருக்கான்னு பார்த்தோம்னா, ஒரு சைடு 2.5 இருக்கு. நம்மளால இந்த சைடுல எவ்வளவு வச்சுக்கிறாங்க செக் பண்ணிக்கலாம். சேம் 2.5 இருக்கு. ஓகேவா? அப்ப 2.5 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்ப 3.25. டோட்டலா இங்க 6.25 இருக்கு. டோட்டலா 6.25 இருக்கு. இப்ப இங்க 3.25 இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், 3.25 வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. இப்ப ஆம்கோல் ரவுண்டு, இப்ப அந்த ஆம்கோல் ரவுண்டு எல்லாமே கரெக்டா செட் பண்ணிட்டாலும் பிளவுஸ்ல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா ஆம்கோல் ரவுண்டு. இந்த ஆம்கோல் ரவுண்டு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட சிறந்த டைலர் யாருமே இருக்க மாட்டாங்க. 9 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? இப்ப அது 9 இன்ச்சு நமக்கு வர்றதுக்கு 1 இன்ச்சு மைனஸ்ல வரணும். என் கணக்குப்படி பார்க்கலாம். இப்போ 5.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இது அப்படியே அக்ராஸ் செஸ்ட் நீங்க 2ஆ பிரிச்சுட்டு 1/4 இன்ச்சு கீழே வைங்க. ஆம்கோல் ரவுண்டு முதல்ல என்ன செய்யலாம், இது மாதிரி வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். எவ்வளவு வரணும் நமக்கு? 9 இன்ச்சு வரணும். ஒரு பாயிண்ட் அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் ஆம்கோல்ல செட் பண்ணி பாருங்க. கரெக்டா 9 இன்ச்சு. இவ்வளவுதான். சிம்பிளா நம்ம கட்டிங் கத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது எப்பவுமே கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் சேர்த்து விடுங்கன்னா கேட்பாங்க. நானும் கொஞ்சம் சேர்த்து விடுறேன் போன போட்டு. நெக்ஸ்ட் கழுத்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோம். இது வந்து சென்டர் கேப்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். அதனால இந்த டாட் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, ஷோல்டருடைய சென்டர் பகுதியிலிருந்து நம்ம எடுத்துக்கணும். இங்க எவ்வளவு இருக்குன்றத பாருங்க. 4.5 ஒரு பாயிண்ட், 4.5 ஒரு பாயிண்ட். அந்த 4.5 ஒரு பாயிண்ட் அப்படியே நம்ம மேல இருந்து இது வரைக்கும் சென்டரை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பொசிஷனா இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப இந்த டாட்னுடைய உயரம் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல நம்ம டாட் சென்டர் வச்சிருப்போம் பாத்தீங்களா, டாட் சென்டர் பாயிண்ட், அது வரைக்கும் நாம இந்த டாட்டை எடுத்துக்கலாம். மேல ஸ்டிச்சிங் கழிச்சுக்கோங்க. எடுத்துட்டு இந்த அளவு வரைக்கும் நம்ம என்ன செய்யணும். இப்ப இந்த 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். இந்த 1 இன்ச்சு 2 பக்கம் பிரிச்சு மார்க் பண்ணிக்கணும். இவ்வளவுதான். எளிமையான மெத்தட்ல இந்த மாதிரி நாம பண்ணுவோம். எனி டவுட்? கட் பண்ணிடலாமா?
கழுத்தெல்லாம் கட் பண்ணும்போது நம்ம கை தான் கரெக்டா வளைஞ்சு வரணும், துணி கிடையாது. இந்த 1/4 இன்ச்சு வைக்கிறதுனால நம்ம என்ன மாதிரி கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கரெக்டா ரவுண்ட் இருக்கும். அதனால இந்த 1/4 இன்ச்சு வைக்கிறத மட்டும் மறக்காம வைங்க. அளவு கரெக்டா எடுத்தா மார்பு சுற்று அளவு ஆம்கோலும் கரெக்டா செட் ஆகும். அளவுல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அது ரெண்டுமே செட் ஆகாது. அப்பதான் நம்ம கீழே இருக்கணும் மேலே இருக்கணும் அந்த ப்ராப்ளத்துல போய் மாற்றுவோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ற வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இல்லாம ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட் எடுக்கும்போது நம்ம சைடில் ஓப்பன் சைடாக வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த பக்கம் துணி முன்ன பின்ன இருக்கும், அதனால இந்த சைட்லையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஊக்கு பட்டிக்கு நாம எப்பவுமே ஒரு லைன் போடுவோம், ஞாபகம் இருக்கா? இந்த லைனை இப்போ போட வச்சுக்கணும். இப்போ நம்ம 1/4 கட்டிங் போடுறதா இருந்தா இந்த உள் பக்கமா ஒரு லைன் கட்டிடணும், இதுல நம்ம வைக்கணும். ஆனா இப்ப போடுறது வந்து சென்டர் கேப் க்ளோஸ் தானே, அதனால நம்ம கரெக்டாவே இந்த லைன் விடாம நம்ம இதுல எடுத்துக்கணும். இப்ப நம்ம இப்படி வச்சுட்டாலும் கழுத்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 3 இன்ச்சு கழுத்து கரெக்டா இருக்கு, ஷோல்டர் 3.25 இன்ச்சு அதுவும் கரெக்டா இருக்கு. ஆம்கோல் ரவுண்டு இது அப்படியே ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம இப்போவே எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இப்போ ஆம்கோல் கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம், எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி போட்டு இப்போ இங்கே எவ்வளோ வச்சுக்கிறோம், டோட்டலாக 6.25 இன்ச்சா. அதே மாதிரி இங்கேயும் அந்த 6.25 இன்ச்சு நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி வச்சோமே, அந்த 1/4 இன்ச்சு தள்ளக்கூடாது இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல. அப்படி தள்ளினோம்னா நமக்கு சுருக்கம் வந்துடும். இப்போ சேம் அக்ராஸ் செஸ்ட் சென்டர் பண்ணிட்டு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளிக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து லைட்டா உள்ள வந்து போற மாதிரி எடுத்துக்கணும். இந்த லைனே வந்து அழகா உள்ள போயிட்டு வர்ற மாதிரி எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட்ல சுருக்கம் இருக்காது. இப்போ முன்கழுத்து எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி சுருக்கம் இல்லாம அழகா நீட்டா வந்து ஃப்ரண்ட் நெக் வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கணும். 7 இன்ச்சு இருக்கு. அப்போ நம்ம எப்படி கிராஸ் எடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் கிராஸ் எடுத்துக்கணும். 7 பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துட்டு இங்க வந்து 3 இன்ச்சு இருக்கா, இங்க வந்து ஒரு பாயிண்ட் சேர்த்து வைக்கிறாங்க. அதிகமா தேவையில்லை, 3 வச்சுட்டுமா. இப்போ 3 கரெக்டாக வச்சிடலாம். கழுத்து ஷேப்பு நார்மலா மார்க் பண்றோம், ரொம்ப டீப் இல்லாம. ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்ல வந்து பேக்ல என்ன அளவு இருந்துச்சோ அதை எடுத்துட்டோம்.
இப்போ ஃப்ரண்ட்ல மார்க் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குன்றது செக் பண்ணிக்கணும். கரெக்டா 10.5 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? அந்த 10.5 இன்ச்சு இங்க ஊக்குப்பட்டி 1/4 இன்ச்சு எடுப்போம்ல, அதை விட்டுறணும். கரெக்டா 10.5 இன்ச்சு இங்க எடுத்துக்கணும். எடுத்துட்டு 1/2 இன்ச்சு டாட். இப்ப நம்ம ஆம்கோல் செக் பண்ணல, அதை அப்படியே எடுத்துட்டு கரெக்டா 9 இன்ச்சு இருக்கு, 1/2 இன்ச்சு டாட். இது வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப இதுல டாட் சென்டர் முன்னுயரம் எடுக்கணும். மேல இது இது அதிகமா அவங்க பிடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சுன்றது அவங்க 3/4 இன்ச்சு வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். ஓகேவா? 3/4 இன்ச்சு இருக்கு. நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருப்பாங்க. அதனால நீங்க ஸ்டிச்சிங் லைன்ல எடுத்துக்கணும். கரெக்டா 10.75 இருக்கு டாட் சென்டர். அதுல இருந்து அப்படியே வளைச்சிங்கன்னா 13.1 இருக்கு. ஓகேவா? இப்போ மேல ஸ்டிச்சிங் கழிச்சிடுங்க. நம்ம எவ்வளவு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு 10.75 13.1. இப்போ இந்த பிளவுஸுக்கு வந்து இவங்க வச்சிருக்க டாட் கரெக்டா இல்லையா எப்படி செக் பண்ணுவீங்க? பேக்ல எவ்வளவு இருந்துச்சு? 22 இன்ச்சு பிளஸ் ஃப்ரண்ட்ல வந்து 10.5 இருக்கு. அப்ப 21 இன்ச்சா? டோட்டலா 43 இன்ச்சா? இந்த 43 இன்ச்சுக்கு டிவைடட் பை 12 எடுத்தீங்கன்னா 3.5 இன்ச்சு டாட் கேக்குது. ஆனா இவங்க எவ்வளவு வச்சிருக்கிறாங்க? 2.5 இன்ச்சு வச்சிருக்காங்க. 1 இன்ச்சு கம்மியா 1 இன்ச்சு கம்மியா இருக்கு. சரியா? இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், இப்போ அந்த 3.5 இன்ச்சு டாட்டையும் இங்க மார்க் பண்ணிட்டு இதுல 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் போயிடும். அப்போ 3 இன்ச்சு தான் டாட் நிற்கும். இந்த மாதிரி பிளவுஸுங்க வரும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டும். இல்லைன்னா அதுல ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும், அது அப்படியே தான் வரும். அடுத்தது இப்ப நம்ம சென்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல 4.5 ஒரு பாயிண்ட், இந்த 4.5 ஒரு பாயிண்ட் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட், டாட் சென்டர். அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. இப்போ மிடில் செஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யல, எடுக்கல. இப்போ பேக்ல இருக்கிறது அது கரெக்டா நமக்கு வந்துருச்சு, நம்ம அதை பார்க்கவே தேவையில்லை. ஃப்ரண்ட்ல என்ன பண்றோம், இந்த அளவு எடுத்துக்கணும். பத்தே 3/4 இன்ச்சு இருக்கு. இந்த 10.75 இன்ச்சு நம்ம என்ன செய்யலாம், அப்படியே மார்க் பண்ணிட்டு உங்க ஊக்குப்பட்டி பிடிச்சோம்னா 1/4 இன்ச்சு போயிடும். அதனால இன்னொரு 1/4 இன்ச்சு இதுல சேர்த்து வச்சு. புரியுதாமா? புரியுது. பிளஸ் ஸ்டிச்சிங்காக பேக்ல எவ்வளவு விட்டோமோ அந்த அளவு அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிட்டு ஃபினிஷிங் பண்ணி நம்ம அப்படியே ஜெராக்ஸ் போட்டுடலாம். இது எந்த பிரச்சனையும் இல்லாம. இப்போ இடுப்பளவு பேக்ல இடுப்பளவு வச்சுட்டோம். இப்போ பேக்ல நமக்கு வேலை இல்லை, ஃப்ரண்ட்ல எடுக்கணும். ஃப்ரண்ட்ல எடுக்கும் போது நாம் எல்லாரும் ரொம்ப ஞானிகள், அதனால வந்து இடுப்பளவுன்னு பார்ப்போம். ஆனா இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் இடுப்பளவு, இது வந்து அண்டர் பஸ்ட். இப்போ பிளவுஸ்ல கட்டிங் போடும்போது நம்ம அண்டர் பஸ்ட் அளவை தான் பார்க்கணுமே தவிர இடுப்பளவை பார்க்க கூடாது. அப்ப அண்டர் பஸ்டுடைய அளவு எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துக்கலாமா? புரியுதுங்களா? இப்போ 9.25 இன்ச்சு இருக்கு. சரியா? 9.25 இன்ச்சு வந்து 9.25 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இல்ல பிளவுஸ்ல இருக்கிற மாதிரி பண்ணிடலாம் சார், நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடுல எடுத்துட்டு இப்ப இது வந்து நமக்கு கை ஜாயிண்ட் இடம், இது வந்து பட்டியினுடைய இடம். இது எவ்வளவு இருக்குன்றதை பாருங்க.
5.25 இருக்கா? அந்த 5.25 இங்க மார்க் பண்ணிக்கோங்க. பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. எதுக்கு இந்த 1 இன்ச்சு அப்படின்னா, இங்க நம்ம கை பிடிச்சி தைக்குவோமா 1/2 இன்ச்சு, இங்க நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்றோமா அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அப்ப டோட்டலா நமக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். இந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். அதே போல இந்த சைடுல இப்ப கழுத்து பகுதி பட்டி ஜாயின் பண்ணிக்கிறாங்களா, இந்த இடம் முக்கியம். டாட் பிடிச்சிக்கிறாங்களா, இந்த இடம் முக்கியம். இப்போ டோட்டலா வந்து நம்ம இந்த கழுத்து கிட்ட கரெக்டா வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த பட்டினுடைய அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அளவை மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 1.25 இன்ச்சு கீழே இறக்கிடும். எவ்வளவு? 1.25 இன்ச்சு. எதுக்கு 1.25 இன்ச்சு அப்படின்னா, இந்த கழுத்து 1/4 இன்ச்சு நாம மடிச்சு தைக்குவோம். இந்த சென்டர்ல ஒரு ஊப்பட்டி டாட் பிடிப்போம், அது ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ காலு ஒரு 1/2 3/4 இன்ச்சு ஆயிடுச்சா, மீது பட்டி ஜாயின் பண்ணும், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணும். டோட்டலா 1.25 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த 1.25 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், அதே போல இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு டோட்டல் அளவு எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துட்டு நமக்கு 9.25 இன்ச்சு இடுப்பளவு வரணும். அது போக மீதி இருக்கிறத டாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 6.25 இருக்கா? அந்த 6.25 அப்படியே வச்சுட்டு இங்க பார்த்தோம்னா 11.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. 11.25 ஒரு பாயிண்ட்ல 9.25 கழிச்சிடுங்க. மீதி இங்க எவ்வளவு இருக்கு? 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 2.25 ஒரு பாயிண்ட் தான் இதுக்கு பிளவுஸுக்கு வந்து அவங்க வச்சிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம், நாம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பிளவுஸ்ல இருக்கிறது தானே. அதனால வந்து இல்ல எனக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் டாட் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட மாத்தணும். மேலுக்கு இந்த அண்டர் பஸ்டுடைய பாயிண்ட வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பட்டி வந்து அவங்க என்ன பண்ணல, ஷேப்பே கொடுக்கல, தோராயமா வச்சிருக்கிறாங்க. நானும் பட்டி கொடுக்குறன்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம், இந்த பட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு மேல எடுத்துக்கலாம். மேல எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடுதலா வரும். 7 இன்ச்சு வந்துச்சுங்களா? இங்க 11.5 வருதுங்களா? 11.5ன்னா அப்போ 9.25 போக இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 2.5 இன்ச்சு வருது. இங்க ஊக்குப்பட்டி 1/4 இன்ச்சு போயிடும். 2.5 இன்ச்சுன்னா அப்போ 1.25 இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த டாட்டை கன்வெர்ட் பண்ணிக்கணும். எடுத்துட்டு இப்போ 13.5 இன்ச்சு மொத்தம் இருக்கு. 13 இன்ச்சை அப்படியே திருப்பி இந்த பக்கம் வைக்கும் போது அந்த 13 வரணும். இப்ப இந்த டாட் பாயிண்ட் அளவு 3.25 இருக்கு. இந்த சைடும் அந்த 3.25. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஷேப் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப இங்க 1/4 இன்ச்சு குறைஞ்சது இல்ல, இந்த 1/4 இன்ச்சு குறைஞ்சதுனால இங்கேயும் நம்ம என்ன செய்யணும், 1/4 இன்ச்சு மேல எடுத்துக்கணும். உங்களுக்கு புரியுதா ஈஸியா? இப்போ இங்க இருந்து எடுத்துக்கோங்க. எனக்கு 3.5 இன்ச்சு இருக்கு. இந்த 3.5 இன்ச்சு போக கரெக்டா 9.25 இருக்கா? சோ இந்த மாதிரி வந்து நம்ம பிளவுஸ்ல இருக்கிற அளவுகளை நம்ம பிரிச்சு எடுத்து அடுத்தது இப்ப இந்த டாட்ல இருந்து நம்ம ஊக் பட்டி ஆம்கோல் டாட் எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஷேப்பும் நம்ம இந்த பிளவுஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பாருங்க, இது கிராஸ்ல இருக்கும், இழுத்தா வந்து அதிகமா வரும், அதனால கிராஸ்ல இழுக்காதீங்க. இப்ப நம்ம வந்து இந்த பிளவுஸ்ல டாட் வந்து கம்மியா இருந்துச்சு இல்லையா? இந்த பிளவுஸ்ல டாட் கம்மியா இருந்துச்சு, நாம இதுல கரெக்டா வச்சுக்கிறோம். டாட்டை தான் ஹைட் பண்ணிக்கிறோமே தவிர இந்த ஷேப் எல்லாம் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க இருந்து பிளவுஸ் பெருசுன்றதுனால நான் 1.25 இன்ச்சு இது கேப் வைக்கிறேன். வச்சுட்டு இங்க இருந்து ஆம்கோல் டாட் 1/2 இன்ச்சு தானே எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த 1/2 இன்ச்சை வந்து நான் சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இதனுடைய ஹைட் 4.5 இன்ச்சு 4.25 இன்ச்சு இருக்கு. அதே போல இந்த பக்கமும் 4.25 இன்ச்சு கரெக்டா வர்ற மாதிரி வச்சு நம்ம இந்த ஷேப்பை கொடுத்துருவோம். அடுத்தது ஊக்குப்பட்டி டாட்டு
இந்த மாதிரி சமமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த அளவு எவ்வளவு இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? கட் பண்ணிடலாமா? எனக்கு பிளவுஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த பிளவுஸ் எனக்கு கரெக்டா இருக்கு, இதுல இருக்கிற மாதிரி ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னாங்கன்னா இதை வந்து நீங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும்? பட்டி எடுக்கணும். ஸோ அந்த பட்டி எடுக்கும்போது அளவு பிளவுஸ்ல இருக்கிற மாதிரி எடுக்காதீங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து 1/4 இன்ச் மேல ஏத்துக்கிறோம்ல. அதனால நம்ம கட்டிங் படியே நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு நான் ஃப்ரண்ட் அக்கத்தெல்லாம் அழகா வந்திருக்கா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் இதே மாதிரி 1/2 இன்ச் மேல, இந்த டாட் பிடிக்குமா மேல ஏறணும், அதனால இந்த பக்கம் 1/2 இன்ச் எடுக்கலாம். அதே போல இந்த டாட் எவ்வளவு இருக்கா பாருங்க, 3.25 இருக்கு. இதனுடைய ஹைட்டு 2.5, இதனுடைய ஹைட்டு 2.5 ஒரு பாயிண்ட். இந்த கிளாத் நமக்கு சரி போகுமா? ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்ட்ரைட் லைனு ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பார்டர் பீஸ் நம்ம எப்பவுமே வைக்க மாட்டோம், அதனால இந்த பார்டர் பீஸ் இப்பவும் எடுத்துக்கலாம். இடுப்பளவு எவ்வளவு இருக்கு? 9.25 இருக்கு. பிளஸ் ஊக்குப்பட்டிக்காக 1/4 இன்ச். இப்போ இந்த ஹைட் எல்லாம் எவ்வளவு மார்க் பண்ணிக்கிறோமோ பார்த்துக்கலாம். 2.5 இன்ச் இருக்கு. 2.5 பிளஸ் ஒரு 3/4 இன்ச் வைக்கிறோமா. அடுத்தது இந்த டாட் பாயிண்ட் 3.25 இருக்கு. இந்த சைடு வந்து 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுவும் நான் என்ன செய்யறேன், 3/4 இன்ச் எடுத்துக்கலாம். அப்போ 3.25 இது கீழே வரைக்கும் வருது. இந்த டாட் பாயிண்டோட சேர்ந்து வருது. இந்த பார்டர் பீஸோட துணி கம்மியா இருக்கு, அதனால இந்த மாதிரி எடுக்கலாம். இங்க காமனா வந்து நான் 2.5 வைக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரண்ட் பட்டியை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா அழகா நமக்கு எவ்வளவு தேவையோ அதை கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த சைடு கரெக்டா இருக்கா? இந்த டாட் பிடிக்கும் போது இது ஈக்குவல் ஆயிடும். இப்போ ரைட்டா இந்த இடத்துல
நம்ம என்ன செய்யலாம், கிராஸ் கொடுத்துருவோம். கட் பண்ணும்போது இந்த இடத்துல வி ஷேப்ல வராம லைட்டா பெண்ட் கொடுத்துருங்க. நம்முடைய திறமைய வந்து நாம தான் வளர்த்துக்கணுமே தவிர தானா வராது. இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம அனுதினமும் பார்க்கணும். பார்த்துட்டே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது என்ன எடுக்கணும், ஸ்லைவ் எடுக்கணும். ஸ்லைவ் எடுக்கிறதுக்கு 4 மடிச்சு போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சது வந்து கை ஜாயின் போட வேண்டியது வரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிசர் போற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைனு. கை நீளம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி முன்ன பின்னால தைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு பிளவுஸ் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அப்போ நமக்கு எந்த சைட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். கையினுடைய நீளம் 6 இன்ச்சு இருக்கு. 6 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் பார்க்கணும். கை சுற்றளவு படா சைஸா இருக்கு. 7.25 இன்ச்சு இருக்கு. துணியா அவ்வளவுதான் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஜாயிண்ட் வர்ற மாதிரி, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், சிங்கிளா போட்டுக்கலாம். ஜாயிண்ட் இல்லாம ஒரு கை எப்படி கட் பண்ணணும், ரெண்டு கஸ்டமருடைய வேலையை ஒரே பிளவுஸ் பிடிச்சிடும் போல. கை சுற்றளவு 7.25. கையினுடைய நீளம் 6 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. கை சுற்றளவு 7.25. ஆம்கோல் ரவுண்டு 9.25. அதுல 1 இன்ச்சு மைனஸ், இப்போ 8.25. இப்போ 8.25 நம்ம அப்படியே சென்டர் பண்ணோம்னா 4.1 வருது. நம்ம கால்குலேஷன் படி செஞ்சோம்னா 4.1க்கு வந்து நமக்கு இந்த இடத்துல வரும், 4 இன்ச்சு கீழே ஆயிடும். அப்போ இது கேப் ஸ்லீவா போயிடும். வயசானவங்க கேப் ஸ்லீவ் தைச்சு கொடுத்த சும்மா இருப்பாங்களா? அப்போ நம்ம டைலர் மெத்தட்ல என்ன பண்ணலாம், 3.25 இன்ச்சு வைக்கணும். சரிங்களா? இப்படிதான் நம்ம ஆளுங்க வைக்கிறது, 3.25 இன்ச்சு. ஏன்னா இந்த இடம் வந்து குறையக்கூடாது. இந்த இடம் குறைஞ்சாலும் சண்டைக்கு வருவாங்க. அதனால இது கரெக்டா இப்படி எடுத்துக்கோங்க. இதுல இருந்து 9.25 இன்ச்சு நம்ம என்ன செய்யலாம், ஆம்கோல் ரவுண்ட செட் பண்ணிட்டு இப்ப இது சென்டர் நமக்கு இருக்கு இல்லையா, இதே எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டையும் அப்படியே எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு லைனு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா இப்ப இதனுடைய அடிக்கை என்ன இருக்குன்றது பாருங்க. அடிக்கையினுடைய அளவு எவ்வளவு இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். 8.25 இன்ச்சு ஆல்ரெடி வச்சிருக்காங்க. இப்ப இங்கேயும் கரெக்டா 8.25 இன்ச்சு தான்.
ஸோ இந்த அடிகளுடைய அளவை பார்த்தாவே இந்த பழைய பிளவுஸுங்க பழைய டைலர்ஸ் தைச்சிக்கிற மெத்தடை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம மெத்தடுக்கு அவங்களுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆகுது? கிட்டத்தட்ட வந்து 1.25 இன்ச்சு டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா அவங்க இது குறைஞ்சிடக்கூடாதான்னு பயப்படுவாங்க. அவங்க தப்பான மெத்தட்ல கட் பண்ணல, இது குறையக்கூடாது. அப்போ இருக்கிற அளவையே நம்ம சமப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? அப்போ இந்த ஆம்கோட ஷேப்பை குறைப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ இது சென்டர் பண்ணிக்கோங்க. இது சென்டர் பண்றதை விட இந்த பை ஷேப்புடைய சென்டர் எவ்வளவு இருக்குன்றது பாருங்க. 3 இன்ச்சு இருக்கா? 3ல பாதி 1.5. ஸோ இதையும் நீங்க சென்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு அழகா ஷேப் எடுத்து கொடுத்துருங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இதுல ரொம்ப டென்ஷன் எல்லாம் வச்சுக்கூடாது. நமக்கு தான் கோலம் போட தெரியுமே, ஈஸியா அந்த மாதிரி கோலம் போட்டு விட்டுற வேண்டியது. அடுத்தது ஃப்ரண்ட் ஷேப். இதுக்கெல்லாம் எந்த ஸ்கேலும் வேணும், ஈஸியா கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அம்மா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட், ஒரு சிங்கிள் கை நம்ம எடுத்துட்டோம் ஜாயிண்ட் இல்லாம. இப்போ இன்னொரு கை நம்ம என்ன செய்யலாம்? துணி இந்த மாதிரி திருப்பி போட்டு அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேற நம்ம ஜாயிண்ட் போட்டு பாதி நேரம் இதுல போயிடும். அப்படியே வந்து என்ன செய்யுங்க, இது அப்படியே ஈஸியா வந்து நம்ம கட் பண்ணிட்டு போயிடும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுக்கு ஜாயிண்ட் போடணும். இப்ப போகும்போது இந்த வழியை சும்மா போக கூடாது. ஆமா, ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துருக்கோம். அப்பதாமா ப்ளவுஸ் கட்டிங்க முடிஞ்சது. இந்த பக்கம் நம்ம ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துட்டுங்கிறோம்ல, அதனால